எனக்கு அரசியல்னா அந்தளவுக்குலாம் தெரியாது. வீட்டாண்ட ஒரு எம்எல்ஏ இருப்பார், அவர் பழக்கம், அண்ணன் மூர்த்தி நான் பழக்கம். மற்ற யாருக்கிட்டே நான் பழக மாட்டேன், பேச மாட்டேன், என்னுடைய குணம் அது. அப்போ அண்ணனை பார்க்கும்போது, மூர்த்தி அண்ணனை பார்க்கும்போது ஒரு போராட்டம் நடக்குது, பனங்கள் பருக்குள்ள உண்ணாவிரதம். அப்போ செல்லில் கிடையாது, பேஜர் மெசேஜ் கொடுக்குறாரு. பேசி ஃபோனில் வராங்க, நீ போராட்டத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறார். யாருனான்ற இந்த பேர் சொல்கிறார். ரொம்ப நீட்டாக இருக்குதா, பேரை மறந்துட்டேன் நான். திருப்பி எங்கே கேட்குறேன்னா, நீ யாருன்னா சொன்னிய ஒரு பேர் சொன்னான் போது, ஏன்னா இது போல் நம்ம லா காலேஜ் படிச்சோர்னா என்னை போல் ஒரு தலைவர்னா, அவர் என்னை போல் ஒரு தலைவர். அண்ணன் பேரை சொல்லி அந்த பேரை சொல்கிறார் திருமாவளவன். ஐயா இளைய பெருமாள் இருந்தார்லன்னா தலைவர், இப்போ அந்த இயக்கெல்லாம் எல்லாம் அவர் தலைமையில் இப்போ நல்லா எதிர்கால ஒரு தலைவருக்கு அரசியல் இருக்குதுன்னா அவருக்கு இருக்க போகுது பாரு அப்படின்னு இதை சொன்னதால திருப்பி அந்த பேர் மெமரி பண்ணிக்கிறேன். நான் திருப்பியும் அந்த பேர் மெமரிக்கு பண்ணுறேன். அப்போது நம்மளுடைய உண்ணாவிரதம் சேப்பாக்கத்தில் நடக்குது. அப்போ உடம்பு சரியில்லை, அப்போ ஏதோ ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷனில் உட்கார கூட முடியல, பேசிட்டு போயிட்டார். அந்த அப்போ எனக்கு ஸ்டோர் ஆச்சு. அப்புறம் அப்பாவுடைய இறந்துட்டார், மூர்த்தியினருடைய அப்பா இறந்துட்டார். அப்போ நான் நைட்டு ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் போயிட்டு வர 2 மணி இருக்கும். வரும்போது அண்ணன் கூட இன்னொருத்தர் இருந்தார், அண்ணன் ஃப்ரெண்டு, அப்போ இருந்தவர் கூட இருந்தவர். அப்போ பார்க்கும்போது அப்போ தான் முதல் முறை அவரை பார்க்குறேன், அண்ணன் வீட்டில் தான் பார்க்குறேன். அப்போ கை கொடுத்தாங்க, அண்ணன் அறிமுகப்படுத்தினார். அண்ணன் அறிமுகப்படுத்திட்டு அப்போ ஒரு வார்த்தை ரொம்ப கவனமாக சொல்கிறார். ஏன்னா அவர் கூட வந்தாலும் சரி கிடையாதுண்ணா, நம்ம அவரை பாதுகாக்கணும்னா அப்படின்னார். இது சத்தியம், இது உண்மையை தான் சொல்லி ஆகணும், உண்மையை சொல்லி ஆகணும். கூட ஆள் சரி கிடையாதுண்ணா, பாவண்ணா, அந்த பேர் ரொம்ப அண்ணன் சொல்லும் போது அந்த ஆர்ட்ஃபுல்லாக சொல்வார், நம்ம பாதுகாக்கணும்ண்ணா அப்படின்னார். அதுதான் எனக்கு ரொம்ப அவரை நேசிக்க வேண்டிய அண்ணன் மூர்த்தி அண்ணன் தலைவர்னா இது. இந்த 2 பதிவு எனக்கு ரொம்ப ஆழமாக என்கிட்ட பதிவாக இருக்குது. அப்போ புரட்சி ஏபிஎல்எஃப்னா ஒரு பெரிய எழுச்சி, புரட்சி பார்த்தோன்னா பெரிய எழுச்சி. அப்போது எந்த நேரத்தில் மேடம் இருந்தாலும் அப்போ அண்ணன் இருக்கும்போதெல்லாம் அண்ணன் பேசுவார். அப்போ சொல்கிறாங்க ஒருத்தர், ஏன்னா வராருண்ணா பேசுகிறாருண்ணா கொள்றாருண்ணா, பேசிட்டு என்னை தாண்டி பேசிட்டோம், தலைவர் உருவாகணுன்ற, தலைவருங்க உருவாகணும். அப்போ அவங்க குறிக்க மைண்டு, இப்போ நம்ம இவர் சொன்னார் பாரு, சிக்கி பாஸ்கர் சொன்ன மாதிரி குறிக்க மைண்டெல்லாம் நம்ம ஆளுங்கள சின்ன சின்ன புத்தியெல்லாம் இருக்கலாம், ஏதோ சொல்ல வரமோ அதை சொல்கிறார். பேசிட்டோன்னா அப்போது எனக்கு அடுத்தது பேசிட்டோம், என்னை தாண்டி தலைவர் உருவாகணும், என்னை தாண்டி தலைவர் உருவாகணும். என்ன கருணாநிதி மாதிரி யோசிக்கிற அப்படின்னு அவரை கேட்குறாரு. கேட்டு ஒரு அரக்கோணத்தில் இருக்கிறார் ஒருத்தர், அவர் பேரு கூட சொல்ல நான். அதுபோல் தலைவர் சொல்லும் போது அதனால தான் அவரை நேசிக்க வேண்டிய ஒரு தலைவராக இருந்தார். அதனால் பாரதி இதை ஞாபகப்படுத்திருந்தாலும் நான் சொல்கிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.